ஸ்டாலின் கொள்கைக்கு எடப்பாடி பழனிசாமி கிட்ட என்ன மாற்று கொள்கை இருக்கு? ரெண்டும் ஒருகரு ரிட்டையர்கள் மாதிரி ஒரே இதாவது ஒரு கொள்கை தான். நாட்டை திவாலாகி குட்டிச்சி வரைக்கும் வச்சிருக்கீங்க. தமிழன் தமிழச்சி குடும்பங்களை ஓட்டாண்டி ஆக்கியவர்கள் யார்? திமுக அதிமுக. 67 நீங்கள் ஆட்சி பண்ணுறீங்க. திமுக அதிமுக. அந்த பெண்களுக்கு ஒரு 1000 ரூபா பணம் கூட ஒரு மாத்தைக்கு செலவு பண்ண வசதி இல்லைன்னு நீ கொடுத்த 1000 ரூபா, இப்போ 2000 ரூபாங்கிறீங்க. அந்த நிலையில் வைத்தவர்கள் யார்? இந்த 2000 ரூபாய் உங்களோட 2000 ரூபாய் கிடையாது. உங்களோட பர்சனல் ஃபண்ட்ஸ்ல இருந்து இந்த 2000 ரூபாய் வரல. பணத்தை நீங்க இப்படி தேவையில்லாம வீணடிக்கும் போது நேச்சுரலா அரசு கஜானா காலி ஆகிட்டே இருக்கும். அரசு இயந்திரம் நொறுங்கிட்டு இருக்கு. சோ இது தொடர்ந்து நடந்துட்டு இருந்தா என்ன நடக்கும்னா, நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம். தமிழ்நாட்டோட எதிர்காலத்துக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம். ஒரு ஆட்சி முறை சரின்னா இந்த பிரச்சனைகள் மறுபடியும் திரும்ப வராது. ஒரே பிரச்சனைகள் தான் பேசிட்டு இருக்கோம். சாலை சரியில்லை, கல்வி சரியில்லை, மருத்துவம் சரியில்லை, எந்த விதமான அடிப்படை கட்டமைப்பும் கிடையாது. எப்போ நம்ம இதிலிருந்து விடுபட்டு நம்மளுடைய வாழ்க்கை தரம் மேம்படுங்கிற கேள்வி மக்கள் மத்தியில் அதிகரிச்சுட்டு வருது. இந்தியா ஒரு தேசம் அல்ல, பிரிட்டிஷ் பீரங்கிகளால் உருவாக்கப்பட்ட ஒரு செயற்கை கட்டமைப்பு. தமிழனுடைய பேரையே அழிக்கணும், அவன் அடையாளத்தை அழிக்கணும், அவனை சப்மிசிவாக மாற்றணும். அப்போ அவன் இனப்பெருமை இருக்குது. வரலாற்று எவனுக்கும் கிடையாது. 5000 6000 வரலாற்று சான்று தமிழனுக்கு மாதிரி யாரும் கிடையாது, எந்த மொழிக்கும் கிடையாது. அவனை என்ன பண்ணுறதுன்னா அவனை கருவில் அழிக்கணும்டா, ஏன்னா அவன் இனத்து பேரே மாற்றணும் அப்படின்னு கிளம்புனாங்க. கிளம்பிதான் ஈவே ராமசாமி திராவிடன்னு ஆரம்பிச்சது. 38 வரையிலும் தமிழ்நாடு தமிழருக்கே போட்ட ஆள் தான் ஈவே ராமசாமி. காங்கிரஸ் வெளியே வந்த பிறகு 37லேருந்து தமிழ்நாடு தமிழருக்கே, 38 தமிழ்நாடு தமிழருக்கே, 39ல் திராவிடன் உண்மையான உருவத்தை காட்ட ஆரம்பித்தார். அதை எடுத்துக்கிட்டு ஒரு இயற்கையான இனப்பேரை ஒருத்தன் மாத்திரானே தப்புன்னு சொல்ல நம்ம இனத்துக்கு என்ன சொரணை கட்டு போச்சா? அவன் இந்தியன்னு சொல்கிறான். அவன் வலதுசாரி இடதுசாரி நடுசாரி எல்லாம் இந்தியனுங்கிறான். இல்லாத இந்தியாவுக்கு இருக்கிற இயற்கையான இனத்துக்கு தமிழன்னு ஏன் சொல்லக்கூடாது? அதை எப்படி இவங்க ஒருத்தன் திராவிடமா, ஒருத்தன் பாரதியன்பா, ஒருத்தன் இந்தியன்பா ஏன்னு ஏலம் போடுறீங்களா? அதை எங்கள் இனம் தமிழ் இனம், எங்கள் தாய்மொழி தமிழ், எங்கள் தேசம் தமிழ் தேசம், இந்தியாவில் நாங்கள் இருக்கிறோம், இதுதான் எங்களுடைய தமிழ் தேசியம். இந்த தமிழ் தேசியத்துக்கு அதிகாரங்கள், இறையாண்மை உள்ள அதிகாரங்கள் வேணும். அப்படி இந்திய அரசை ஒரு கூட்டரசா மாற்றி அமை, இதுதான் தமிழ் தேசியம். And there's a deeper idea behind all of this, the idea of Tamil nationalism. The land has its own language, culture and identity, and the government should reflect that. தமிழ் நேஷனலிசம் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப அவசியம். தமிழ் நேஷனலிசம் இன்னும் தமிழ்நாட்டில் அதிகாரத்தை கைப்பற்றாம இருக்குன்றதே பெரிய ஒரு ஆச்சரியம். ஏன்னா தமிழர்கள் பெரும்பாலும் வாழ்றாங்க, ஆனா இந்த மாநிலத்துல தமிழ் தேசியம் இன்னும் அதிகாரத்துக்கு வரலன்றது பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். மெஜாரிட்டியான தமிழர்களுக்கு பெருசா வாய்ப்புகள் எதுவும் ஏற்படல. சோ அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இன்னைக்கு தமிழர்களுக்கும் சரியான ஒரு ரெப்ரசன்டேஷன்